ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ட்ராப். நம்ம எதனால மிடில் கிளாஸா இருக்கோம் அப்படின்னு சயின்டிபிக் வேல ஒரு 4 ரீசன்ஸ் இருக்கு. அந்த ரீசன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம இதுல இருந்து எப்படி பிரேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா பார்க்கலாம். அந்த வீடியோ நீ ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ட்ராப் அப்படின்னு என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் மிடில் கிளாஸ்ன்றது ரிச்சாவும் இருக்க முடியாம புவராகவும் இருக்க முடியாம இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மந்த்லி ஒரு சேலரி வரும். அந்த சேலரியை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணிடுவோம். செலவு பண்ணிட்ட அப்புறம் நம்ம இப்பதான் செலவு பண்ணுங்க அந்த மாதிரி யோசிப்பாங்க. இதுதான் மிடில் கிளாஸோட ஒரு பேசிக்கா இருக்கிறது. ஸோ இது ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெட்மில். நீங்க ட்ரெட்மில் எடுத்துக்கோங்க. ட்ரெட்மில்ல எப்படி நம்ம போனோடனே ஓடிக்கிட்டே இருப்போங்க. அதே மாதிரி தான் நமக்கு வர அந்த இன்கம்ஸ் எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாம எல்லா விஷயமும் எல்லாமே காலியாயிரும். ஸோ இதனாலதான் சயின்டிபிக் வேல சொல்றாங்க இது ஒரு ட்ரெட்மில் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ரீசன்னா டோபமைன் அடிக்ஷன். டோபமைன் இன்ஸ்டன்டா கிடைக்கிற ஒரு இன்ஸ்டன்ட் பிளஷர்னால. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதுனால மொபைல் ஃபோன்ல பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம அதுலயே அடிக்ஷனா இருக்கும். இதனால நம்ம க்ரோ ஆகிறதுக்கு அதே ஒரு முட்டுக்கட்டியா இருக்கு. இதுதான் சயின்ஸ்ல சொல்ற ரீசன் 2. ரீசன் நம்பர் 3னா ஃபியர் பேஸ்டு டிசிஷன். நம்ம எந்த ஒரு விஷயங்கள் எடுக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், அது என்னன்னே தெரியாது அப்படின்னு நினைப்புங்க. நம்ம இந்த சேலரி எல்லாம் நம்ம வேற ஏதாவது தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்றதுனால நம்ம கோல்டாவோ எடுத்து வச்சாவோ அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சா நம்ம ரிச் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் எதுவும் இல்லாம நம்மள அந்த மந்த்லி டார்கெட், நீங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலையும் அந்த மந்த்லி டார்கெட்ல தான் நிறைய ஆஃபர்ஸ் விடுவாங்க. நம்ம சேலரி வந்த உடனே நம்ம ஏதாவது எடுத்து அது எல்லாத்துக்குமே செலவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட சேலரியே இருக்காது. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல இருந்து போற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ரீசன் நம்பர் 3. நம்ம ஃபியர் பேஸ்டு டிசிஷன், நம்ம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண ரீசனா இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள்னாலதான் நம்ம மிடில் கிளாஸ் ட்ராப்லயே மாட்டிட்டு இருக்கோம். 4th நம்பர் டைம் விசஸ் மணி லூப். ஒரே விஷயத்துல நம்ம டைம் கொடுக்குறோம், அதுக்கு ஒரு சேலரி வருது. அந்த சேலரியை வச்சு நம்ம சில விஷயங்கள் வாங்குறோம், அடுத்து இஎம்ஐ கட்டுறோம். இஎம்ஐ தான் மிகப்பெரிய ஒரு ட்ராப். நம்ம மிடில் கிளாஸா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய விஷயமே இஎம்ஐ ஒண்ணு. அடுத்து இதே ரிப்பீட். இந்த ஒரு லூப்புக்குள்ளே நம்ம மாட்டிகிட்டே இருக்கிறதுனால நம்மளால ஒரு ரிச்சாவோ ஆகவே முடியறது இல்லை. அந்த ரிச் மைண்ட் செட்டுக்கு நம்மளால போக முடியல. மிடில் கிளாஸ் ட்ராப்லேயே மாட்டிக்கிறேங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பிரேக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணுங்க. அடுத்து நீங்க தேவையில்லாத விஷயங்களை ரெடியூஸ் பண்ண பாருங்க. இந்த தேவையில்லாத பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிட்டு அதை வேற எதனா விஷயத்துல ஒரு ஸ்டாக் மார்க்கெட், ஒரு கோல்டு, இந்த மாதிரி விஷயத்துல நீ இன்வெஸ்ட் பண்றதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு பெட்டர் ஃபியூச்சர் நம்ம ரிச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ரீசன் நம்பர் 2, டிலே த டோபமைன். இந்த டோபமைன்னால கிடைக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போன் யூஸ் பண்றதுனால நமக்கு நிறைய டைமை வேஸ்ட் பண்றாங்க. அதனாலதான் நம்ம மிடில் கிளாஸ் ட்ராப்குள்ளேயே மாட்டிக்கிறேங்க. அந்த போன்ல இருக்க ஒரு லிமிட்டடா இவ்வளவுனா ரிலீஸ் ஃப்ரீ டைம்ல பார்க்கலாம், ஃப்ரீ டைம்ல மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலாம், ஃப்ரீ டைம்ல லேப்டாப் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம ஒரு ரிச் பர்சனா மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. 3வது நம்பர் பார்த்தீங்கன்னா பிளே லாங் டைம் கேம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டவொடனே நம்மளுக்கு லாபம் கொடுத்துறாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுக்கும். கோல்டு அதே மாதிரி தான். நீங்க போட்ட உடனே லாபம் கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமா 1 இயர் 2 இயர் இந்த மாதிரி தான் அதோட இன்க்ரீஸ் க்ரோத் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்றதுனால நமக்கு ப்ராஃபிட்டாகவும் ஆகுது. நம்ம பெட்டர் ஃபியூச்சரும் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. மிடில் கிளாஸ் ட்ராப்ல தான் நம்ம மாட்டிருக்கோம். நாமளா மிடில் கிளாஸா ஆகிறது இல்லை. ஸோ இந்த மிடில் கிளாஸ் ட்ராப்ல இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகலாம்னு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டாவே நம்ம அடுத்து எப்படி ரிச் ஆகலாம்னு சொல்லி ஈஸியா இருக்கும். ரிச் ஆயிட்டோன்னே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீலும் பண்ண தேவையில்ல. அதுக்கு மேல நம்ம செலவு பண்ணலாம். பட் அதையும் நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாதான் ரிச்சிலே இருக்க முடியும். இல்லைன்னா அப்படியே இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல வர ஸ்டேஞ்சர் திங்ஸ் மாதிரி நம்ம ஆப்போசிட்ல போயிருங்க. ஸோ இதுதான் ரீசன். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யூடியூப் சேனல்ல பல வீடியோஸ் இருக்கு. மறக்காம நம்ம சேனல்ல பாருங்க. நம்ம டெய்லி ஒரு வீடியோஸ் போடுங்க. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சேர்றதுக்கு நம்ம சேனல் கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க. பை பை கைஸ்.